ரொம்ப விரைவில் ஒரு அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கலாமா சார் கூட்டணி குறித்து? ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க? பொறுங்க. ஓகே. நல்ல முடிவு வரும். நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம். ஓகே சார். இந்த மாநாடு எங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவை, மகிழ்ச்சியை தந்த ஒரு மாநாடு. இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு தாக்கத்தை திமுகவிற்கு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அச்சத்தை உருவாக்கியிருக்கிறோம். நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதே அளவில் வன்னியர்களிடம் விக்கிரவாண்டி இதே தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்றார். சட்டமன்றத்தில் சொன்னார். அதற்கான பணிகளை மேற்கொண்டார். ஆனால் செய்யவில்லை. இதே நிலையில் மக்களிடம் சென்றால் வன்னிய மக்கள் எப்படி நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற சிந்தனையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்னும் ஒரு வருட காலங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் சொன்ன வாக்குறுதிப்படி இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அவர்கள் தரட்டும். நாங்கள் அவர்களுக்கு பெரிய பாராட்டு விழாவை ஒருவேளை திமுக தந்துட்டா பாமக திமுக ஆதரவுன்னு சொல்லிடுவீங்களா? எதற்காக எதை இழப்பது என்று பார்க்கின்ற பொழுது அரசியலை கூட நாங்கள் துறக்க தயார். எங்களுக்கு சமூக நீதி முதன்மையானது.